தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவில் இணைந்த திமுக முன்னாள் துணை சபாநாயகர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பரிதி இளம்வழுதி இவர் 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் எழும்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 1991ஆம் ஆண்டு திமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஒன்று துறைமுகம், மற்றொன்று எழும்பூர். துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெற்ற செல்வராஜ் மதிமுகவுக்கு சென்றார். எழும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற பரிதி இளம்வழுதி மட்டும் திமுகவில் இருந்தார். கடந்த 5 ஆண்டு காலம் திமுகவுக்காக சட்டசபையில் குரல் கொடுத்தவர். பின்பு திமுகவில் துணை சபாநாயகராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்தவர். சென்னையில் இவர் முக்கியமான ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தவர். அப்பொழுது திமுகவில் மு.க. ஸ்டாலினுக்கும் முரசொலி மாறனுக்கும் 7ஆம் பொருத்தம். திமுக 2 அணிகளாக செயல்பட்டது. இவர் மு.க. ஸ்டாலின் அணியில் இருந்தார். ஆனால் முரசொலி மாறனுடைய அதிருப்திக்கு ஆளானார். தொடர்ந்து முரசொலி மாறன் பரிதி இளம்வழுதிக்கு குடைச்சல் கொடுத்து வந்தார். இந்த சூழ்நிலையில் மனம் வெறுத்து போன பரிதி இளம்வழுதி திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தார். பிற்காலத்தில் ஒரு சில மாதங்களிலேயே அவர் காலமாகிவிட்டார். ஆனால் அவருடைய குடும்பம் இன்றும் திமுகவில் உள்ளது. அவருடைய மகன் திமுக மாவட்ட இளைஞரணி செயலாளராக தற்போது உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராகவும் துணை சபாநாயகராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்த பரிதி இளம்வழுதி அப்பொழுது ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தது அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது.